அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது ஐஸ்வர்யம் பெருகணும். ஐஸ்வர்யம்னா நாம் நினைத்தது கிடைப்பது தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது ஒன்றில்ல. ஐஸ்வர்யம் என்பது 16 செல்வங்கள் மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ முடியும். அதான் ஐஸ்வர்யமாக வாழ்வதற்கு இது நாள் வரைக்கும் மகாலட்சுமியை கும்பிட்டேன் சார், இதான் நடந்துச்சு சார், ஆனால் ரொம்ப திருப்தியாக இல்லை. திருப்பதிக்கு போனோம் சார், கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு சார், அதுக்கு பிறகு என்ன சொன்னோன்னா சமாளிக்கும் சார், ஆனால் கீழே விழுகலை சார். அப்போ ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நித்தமும் இயக்கணும். அந்த நித்தமும் இயக்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மளிடம் குடிகொண்டு விடணும். இப்போ நான் டெய்லி ஒரு 4 வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அது ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கும். போட்டுரும், இன்றைக்கி 4 போட்டுரும், இன்றைக்கி 4 போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே 2 நாளைக்கு ஒருக்க 2 போட்டு, 2 நாளைக்கு ஒருக்க 2 போட்டு, 2 நாளைக்கு இதே 2017 யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கும் போது நினச்சா வாரத்தில் 2 போடுவேன், அவ்வளோதான். அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அதுக்கு பிறகு என்ன சொன்னான்னா இன்னொரு பக்கத்துலேருந்து மக்களை ஈர்க்கணும். நம்ம இப்படியே இருந்தால் என்ன சொன்னான்னா ஒரே இடத்துலேருந்து டிஸ்ட்ரிக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிறவன் என்ன சொன்னான்னா ஸ்டேட்டுக்கு போகணும், ஸ்டேட்லேருந்து வெளிநாடுகளில் தான் நம்மளிடம் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறகு என்ன சொன்னான்னா 2023 2017 ஆரம்பித்தது. 2023 தான் நான் வேகமாக துரிதமாக டெய்லி யூடியூப்பை நோண்ட ஆரம்பித்து நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஃபுல்லிங் கொடுக்க தான் நிறையா மக்கள் நம்மளை தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. டெய்லி தொடர்பு கொள்ள, டெய்லி ஜாதகம் பார்க்கணும், பேசினாங்க, எல்லாம் வந்துச்சு. அப்போ நம்ம இன்புட் கொடுத்தா தானே அவுட்புட் வரும். அப்போ இந்த பணம் வருவதற்கு நான் ரகசியத்தை சொல்லிடுறேன். ரகசியத்தை சொல்லிடுறேன்னா அது உங்களுக்கு பிடிக்க எனக்கு தெரியாது. இது செஞ்சால் வரும், ஆனால் நித்தமும் செய்யணும். நித்தமும் செய்யணும்னா என்ன சொன்னான்னா, ஒன்று காலையில் செய்யுங்க, இல்லைன்னா இரவில் செய்யுங்க. ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் ரெகுலராக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது என்ன சொன்னான்னா, ஏதாவது ஒரு ஒன்று காலையில் 6 to 7 இருக்கணும், இல்லைன்னா இரவு to 8 to 9. ஏன்னா அன்றைய நாளின் ஓரை என்ன சொன்னான்னா ஒரு பிரயோஜனமாக பயன்படுத்தணும். பணத்தை ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா பெறுவதற்கு அக்னியை கும்பிட்டா தான் வரும். அக்னியை கும்பிட்டா தான் வரும். அந்த அக்னியை என்ன ஐயர் வச்சு செய்ய முடியுமா? வேண்டாம். ஐயர் வச்சு எதுக்கு செய்யணும்? நம்மளே என்ன சொன்னான்னா அந்த வேலையை நாமளே என்ன சொன்னான்னா எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். வீட்டில் என்ன சொன்னான்னா அரசங்குச்சி எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க, அத்திக்குச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரசங்குச்சி என்பது குருவோடைய ஆதிபத்தியம், அத்திக்குச்சி என்பது என்ன சொல்லலான்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். இதுதான் மனிதனுடைய 2 தேவைகள். அப்போ அரசங்குச்சி, அத்திக்குச்சி இது என்ன சொன்னான்னா பெருசாக என்ன சொன்னான்னா அக்னி என்பது என்ன சொன்னான்னா ஒரு 12 கல்லை கட்டி அதை நம்ம என்ன சொன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அகலமான மண் கிளியஞ்சட்டி தான். ஒரு அகலமான மண் கிளியஞ்சட்டி. அந்த மண் கிளியஞ்சட்டியில் என்ன சொல்கிறான்னா டெய்லி ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா அத்திக்குச்சி என்ன சொன்னான்னா கொஞ்சம், அரசங்குச்சி கொஞ்சம், பச்சை கற்பூரம் இதை வச்சு என்ன சொல்கிறான்னா என்ன செய்யணும், தணல் வளர்க்கணும். அதில் சின்ன என்ன சொன்னான்னா எப்பயுமே கும்பம் என்பது 1 வைக்கணும். ஒரு செம்பில் என்ன சொன்னான்னா 3/4 வாசி தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு 50 கிராம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு தேங்காய் வச்சிடணும். ஒரு சின்ன தட்டில் என்ன சொன்னான்னா அவல், பொரி, கடலை, அதோடு என்ன அவல்,
பொறி, அவளும் பொறி, இல்லைன்னா என்ன சொன்னால் அவள், பொறி, கடலை, அந்த 3ம் சேர்த்துட்டு மிளகு இருக்கு இல்லையா, மிளகையும் சேர்த்துக்கிடும். இதை வந்து என்ன சொன்னால் சிம்பிளாக வச்சா போதும். சிம்பிளாக வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சா போதும். வெத்தலை வாக்கு வச்சாலும் சரி, வைக்கல் அடிச்சாலும் சரி, பத்தி பொறுத்துனாலும் சரி, பொறுத்தாட்டாலும் சரி, அது தேவையே கிடையாது. கும்பம் வச்சேன்னு செம்பில் வந்து சந்தனம் கும்பம் வைக்கணும். வச்சு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த அக்னியை வளர்க்கணும். வடக்க பார்த்து உட்காந்துக்கிடணும். கீழே வந்து அடியில் ஒரு துண்டை போட்டு தான் வைக்கணும். ஏன்னா பூமிக்கு நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு துண்டு வெட்டிடணும். இல்லைன்னா அந்த துண்டை ஊடால போட்டோம்னா தான் நீங்கள் சொல்லுகின்ற மந்திரங்கள் வந்து, இல்லைன்னா நீங்கள் சொல்லி வந்து இழுத்துட்டு கீழே போயிடும். அப்போ அந்த மந்திரம் என்பது வேறு ஒன்றுமே வேண்டாம். ஓம் அக்னி தேவாய போற்றி சுவாகா, ஓம் அக்னி தேவாய போற்றி சுவாகா 108 தடவை. 108 தடவைக்குள்ளே இந்த ஓம் அக்னி தேவாய போற்றி சுவாகா, ஓம் அக்னி தேவாய போற்றி சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக சொல்கிறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா 1/2 மணி நேரம் தான் ஆகும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா அந்த பெரிய கிளியஞ்சட்டியில் இருக்கிற அத்திக்குச்சியும் அரசங்குச்சியும் என்ன சொன்னால் நல்லா எரிஞ்சு தணல் வளர்த்து அது விளையமாகி நீட் பண்ணணும். ஓம் அக்னி தேவாய போட்டு இதை ரெகுலராக சொல்லி 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 முடிச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு அழகாக கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா 2 வந்து என்ன சொன்னால் சூடன் வச்சு அழகாக என்ன செய்யணும், மணி அடித்து சாமி கும்பிட்டுட்டு அதை அப்படியே வச்சுட்டு என்ன செய்ய எரிஞ்சு முடிஞ்சிடும். உங்கள் வேலை முடிஞ்சது. நீங்கள் வாட்டுக்கு என்ன சொன்னான்னா அதுக்கு பிறகு உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்ன செய்ய ஆஃபீஸ் கிளம்பி போயிருங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த இதெல்லாம் வந்து எரிஞ்சு அமர்ந்து முடிஞ்சோடனே அப்படியே அதை கொஞ்சம் சொன்னோன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னோன்னா எந்த ரூமில் வேணாலும் அந்த கிளீன் சட்டி எடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த புகை வந்து என்ன எல்லா ரூமுக்குள்ளேயும் போகிற மாதிரி வச்சுருங்க. தானாக அணைஞ்சிரும். தானாக அணைஞ்ச பிறகு என்ன சொல்லலான்னா நீட்டாக வந்து அந்த செம்பில் இருக்கிற தண்ணி, மஞ்சள் தண்ணி போட்டிருக்கீங்களே, மஞ்சள் தண்ணியை வீடு ஃபுல்லாக வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஒரு மா இலையோ அல்லது வேப்ப இலையோ வச்சு தொளிச்சு விட்ருங்க. அதுக்கடுத்து செம்பை கழுவி வச்சிடலாம். மண் கிளீன் சட்டியை வந்து நல்லா அலசி பிறகு கவுத்தி வச்சுருங்க. அந்த அவல், பொறி, கடலை, மிளகு என்ன சொன்னோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். மிளகு கலந்து வைத்தால் பொருளாதாரம் வரும். அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மிளகை வந்து என்ன சொன்னான்னா ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரசம் வச்சு என்ன சொன்னால் தனியாக வந்து என்ன சொன்னான்னா மிளகு ரசம் வச்சு என்ன சொன்னான்னா வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவர் கொடுக்கலாம், குடும்ப தலைவி குடிக்கலாம். எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளவு நீங்கள் செலவழிக்க போகிறீங்க, எவ்வளவு செலவழிக்க போகிறீங்க? அங்கே செலவழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. என்ன வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்காக உங்களுக்கு பொருளாதாரம் வர வேண்டும் என்பதற்காக டெய்லி இதை செய்யலாம். ஒரு நாள் செய்ய முடியல, எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா ஒரு அவசரமான வேலையை போய்ட்டு மறுநாள் செய்யுங்க. ஆனால் டிஸ்கன்டினியூ ஆகிடக்கூடாது. சோம்பேறித்தனம் வந்து விடக்கூடாது. சோம்பேறித்தனம் வந்து விட்டால் என்ன சொல்லலாம்னா பணம் வராது. பணம் வராது. இது நல்லாவே எனக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும், இது ஒரு விதமான செல்வந்தராகிறதுக்கு உண்டான ஒரு வழி. உங்கள் வீட்டில் மாமரம் இருக்கா, மாமரம் ஒன்று வளருங்க. டெய்லி வந்து என்ன சொல்லலான்னா 11 இலை உள்வாசல் நிலம், நிலம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் கோர்த்து விடுங்க. 2 நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த இலை வந்து பசேரென்று இருக்கும். 3ஆவது நாள் என்ன செய்யணும், அந்த இலையை வந்து என்ன கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு என்ன செய்யலாம், திரும்பவும் மா இலையை கோருங்க, திரும்பவும் 2 நாள் தாக்கு பிடிக்கும். ஒரு நாள் பச்சை பசேர்னு இருக்கும், மறுநாள் கொஞ்சம் துவண்டு இருக்கும், 3ஆவது நாள் எடுத்துடணும். அப்போ ரெகுலராக வாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் அழகாக மா இலையை கட்டி தோரணம் விட்டு விட்டாரான உள்ளே வந்து என்ன சொன்னான்னா நெகட்டிவான துஷ்டக்சிகள் மா இலை கட்டியிருக்கிறதோடு நின்றும் கண்டிப்பாக நின்றும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் மா இலை வேணும். எங்கிட்டலாம் தோட்டம் இருக்குது, வீட்டில் மாமரம் இருக்குது, வச்சு கட்டிடுவோம், அது நடக்கும். ஆனால் இப்படி மா இலை வந்து இலகுவாக கிடைக்கும் என்று சொன்னால் வாரத்திற்கு 3-4 நாளும் கட்டுங்க. செவ்வாய் கட்டணும், வெள்ளி கட்டணும், கண்டிப்பாக கட்டணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா வந்து திங்கள், புதன், வெள்ளி இப்படி கட்டி பார்க்கும்போது என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த 3 நாள் கட்டும்போது என்ன சொன்னால் கெட்ட அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்குண்டான பொருளாதாரம் வந்துடும். இந்த யாகம் பண்ணியும் வந்து நீங்கள் சாதனை பண்ணலாம், மாயலை கெட்டியும் நீங்கள் சாதனை பண்ணலாம்.
பொருளாதாரத்தில் நலிவு வராது 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 வராது. எங்கிருந்தாவது பணம் வந்துவிடும். வீட்டில் வந்து என்ன சொன்ன தருத்திர நிலைமை வந்து கண்டிப்பாக மாறிவிடும். ஏதோ ஒரு கொள்கை, ஏதோ ஒரு செயல்பாடு, ஏதோ ஒரு செயல் நாம் செய்து கொண்டே இருக்க 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 இருக்கத்தான் நாம் முன்னேற முடியுமே தவிர பிரபஞ்சத்தை நாம் வசீகரிக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அக்னி என்பது நெருப்பு. நெருப்பு தத்துவம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். வீட்டில் வந்து அந்த மஞ்சள் தண்ணீரை தொளிக்கும் போது என்ன சொன்னால் வீடில் வந்து என்ன சொன்னான்னா நெகட்டிவ் வேவிங்ஸ் வந்து போயிடும். அந்த பூஜையில் வைக்கப்படுகின்ற அவல் பொறி கடலை மிளகை வந்து குழந்தைகள் சாப்பிடும் போதும், கணவர் சாப்பிடும் போதும், மனைவி சாப்பிடும் போதும் அவர்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும். அவல் பொறி கடலை ப்ளஸ் மிளகு, இதுக்கு வந்து ஒரு வசீகர சக்தி உண்டு. அக்னி என்பது பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதனால தான் வீட்டில் அந்த காலத்துல எல்லாம் வருடம் ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. இப்போ கணபதி ஹோமம் என்பது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரேர், யாரும் பண்ணுறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பண்ணணும். பண்ணும்போது வந்து என்ன சொன்னால் அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் போயிடும். இதற்கு நாமளே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அத்திக்குச்சியும் அரசங்குச்சியும் வந்து வீட்டில் வச்சு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் பொருளாதார மேன்மையை அடைந்து விடுவீர்கள். இது சத்தியமான உண்மை. நீங்கள் பரிச்சித்து பார்த்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக செல்வந்தராவதற்கு அக்னியை பிடித்தால் செல்வந்தர் ஆகிவிடலாம். தேவையான பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக வரும். பிரச்சனை இருக்காது. இது செய்து பார்த்து சொல்லப்படுகின்ற உண்மை. நீங்கள் பரிச்சித்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து செல்வந்தர் ஆகலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.